பாஞ்சாலி சபதம் மகாகவி பாரதியின் ஒரு குறுங்காப்பியம். பாஞ்சாலியின் கதை கொண்டு அன்றைய இந்திய தேசத்தின் நிலையை சூசகமாக எடுத்துரைத்தார் பாரதி. பாஞ்சாலி சபதம் காலத்திற்கேற்ப மாற்றியமைக்கப்பட்ட பாரத காவியத்தின் ஒரு சிறுகுறிப்பு. தித்திக்கும் தீந்தமிழின் ஒரு ஏடு. ஆகச் சிறந்த மொழிநடையும் எளிமையும் புரட்சி மிகு பாடல்களையும் கொண்டது. தருமன் திரௌபதியை சூதில் தோற்கிறான். துரியோதனன் திரௌபதியை அரசவைக்கு இழுத்து வா என்றவுடன் துச்சாதனன் அவளது மாளிகைக்கு விரைகிறான். திரௌபதி அவனோடு வர மறுக்கிறாள். துச்சாதனன் அவளது கூந்தலை பற்றி இழுத்து வருகிறான். அங்கிருந்த கௌரவர்கள் திரௌபதியை பார்த்து எள்ளி நகையாடுகின்றனர். அழுது புலம்பி திரௌபதி அங்கு நீதி கேட்கிறாள். எதையும் பொருட்படுத்தாத துச்சாதனன் அவளது ஆடையை பற்றி இழுக்கிறான். அவன் இழுக்க இழுக்க கண்ணன் அருளால் சேலை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பிறகு துச்சாதனன் சோர்வுற்று மயங்கி கீழே சரிகிறான். துயருற்று திரௌபதி பாவி துச்சாதனன் செந்நீர் மற்றும் பாழ் துரியோதனன் உடல் இரத்தம் இரண்டையும் கலந்து தலை மீது தடவி நறுனை பூசி குளித்த பின்னரே கூந்தலை முடிவேன் என்று சபதம் மேற்கொள்கிறாள். இது பாஞ்சாலி சபதத்தின் ஒரு பகுதியான சபத சருக்கத்தின் சுருக்கம். புத்தகம் வாசிக்கும் வாய்ப்பும் நேரமும் வாய்க்கு பெறாதவர்களுக்காக மகாகவியின் பாஞ்சாலி சபதம் இதோ ஒளிவடிவில் உங்களுக்காக. துச்சாதனன் அண்ணன் இச்சையை மெச்சு எழுந்தனன். இவன் செவ்வி சிறிது புகழுவோம். இவன் தீமையில் அண்ணனை வென்றவன். கல்வி எல்லளவேனும் இல்லாதவன். கல்லும் ஈரக்கரியும் விரும்புவோன். பிற தெவ்வறிவன்றனை அஞ்சுவார். தன்னை சேர்ந்தவர் பேயென்றொதுங்குவார். புத்தி விவேகம் இல்லாதவன். புலி போல் உடல் வலி கொண்டவன். கரை தத்தி வழியும் செருக்கினால் கல்லின் சார்பேயின்றி வெறி சான்றவன். அவசக்தி வழிபற்றி நின்றவன். சிவசக்தி நெறி உணராதவன். இன்பம் நத்தி மரங்கள் இழைப்பவன் என்றும் நல்லவர் கேண்மை விளக்கினோன். அண்ணன் ஒருவனை அன்றியே புவி அத்தனைக்கும் தலையாயினோம் என்னும் எண்ணம் தனதிடை கொண்டவன். அண்ணன் ஏது சொன்னாலும் மறுத்திடான். அருட்கண்ணடி வெய்திய பாதகன் அந்த காரிகை தன்னை அழைத்து வா என்ற வண்ணன் உரைத்திடல் கேட்டனன். நல்லதாம் என்று உரிமை எழுந்தனன். பாண்டவர் தேவி இருந்ததோர் மணி பைங்கதிர் மாளிகை சார்ந்தனன். அங்கு நீண்ட துயரில் குலைந்து போய் நின்ற நேரிழை மாதினை கண்டனன். அவள் தீண்டலை எண்ணி ஒதுங்கினாள். அடி செல்வதெங்கே என்றிறைந்திட்டான். இவன் ஆண்டகையற்ற புலையன் என்று அவள் அச்சமில்லாது எதிர்நோக்கியே. தேவர் புவிமிசை பாண்டவர். அவர் தேவி துருபதன் கண்ணினான். இதை யாவரும் இற்றை வரையினும் தம்பி என் முன் மறந்தவர் இல்லைகான். காவலிழத்த மதி கொண்டாய் இங்கு கட்டுத் தவறி மொழிகிறாய். நீ வந்த செய்தி விரைவிலே சொல்லி நீங்குக என்றனள் பெண்கொடி. பாண்டவர் தேவியும் அல்லை நீ. புகழ் பாஞ்சாலத்தான் மகளும் அல்லை நீ. புவி ஆண்டருள் வேந்தர் தலைவனாம் எங்கள் அண்ணனுக்கேயடி மைச்சி நீ. மன்னர் நீண்ட சபைதனிற் சூதிலே எங்கள் நேச சகுனியோடு ஆடியங்கு உன்னை தூண்டும் பணயமென வைத்தான். இன்று தோற்றுவிட்டான் தருமேந்திரன். ஆடி விளைப்பட்ட தாதினி உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன். மன்னர் கூடியிருக்கும் சபையிலே உன்னை கூட்டி வருகின்ற மன்னவர் சொல்ல ஓடி வந்தேன் இது செய்திகான். இனி ஒன்றும் சொல்லாது என்னோடேகுவாய். அந்த பேடி மகன் ஒரு பாகன் பால் சொன்ன பேச்சுக்கள் வேண்டிலன் கேட்கவே. துச்சாதனன் இதனை சொல்லினான். பாஞ்சாலி அச்சோ கேள். மாதவிளக்காதலால் ஓர் ஆடை தன்னில் இருக்கிறேன். தார்வேந்தர் பொற்சபை முன் என்னை அழைத்தல் இயல்பில்லை. அன்றையுமே சோதரர் தன் தேவிதனை சூதில் வசமாக்கி ஆதரவு நீக்கி அருமை குலைத்திடுதல் மன்னர் குலத்து மரபோக்கான். அண்ணன் பால் என் நிலைமை கூறிடுவாய் ஏகுக நீ என்றிட்டாள். கக்கக்கவென்று கனைத்தே பெருமுடன் பக்கத்தில் வந்தே பாஞ்சாலி கூந்தலினை கையினால் பற்றி கரகரன தான் இழுத்தான். ஐயகோவென்று அலறியுணர்வற்று பாண்டவர் தன் தேவி அவள் பாதி உயிர் கொண்டு வர நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னெழுத்து சென்றான். வழிநெடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். ஊரவர் தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ. வீரமிலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து
தராதலத்திற் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்களென நின்று புலம்பினர். இந்த பெட்டை புலம்பல்கள் பிறருக்கு துணையாமோ? பேரழகு கொண்ட பெருந்தவத்து நாயகியை சீரடிய கூந்தல் சிதைய கவர்ந்து போய் கேடுற்ற மன்னரன் கெட்ட சபைதனிலே கூடுதலும் அங்கே போய் கோவென்று அலறினாள். விம்மி அழுதாள். விதியோ கணவரே, அம்மி மிதித்தே அருந்ததியை காட்டியனை வேத சுடர் தீ முன் வேண்டி மனஞ்செய்து பாதகர் முன் இந்நாள் பரிசழிதல் காண்பீரோ என்றாள். விஜயனுடன் ஏறு திரள் வீமனுமே குன்றா மணித்தோல் குறிப்புடனே நோக்கினார். தருமனும் மற்றாங்கே தலைகுனிந்து நின்றிட்டான். பொறுமை அவள் பின்னும் புலம்புவாள். வான் சபையில் கேள்வி பல உடையோர் கேடிலா நல்லிசையோர் வேள்வி தவங்கள் மிக புரிந்த வேதியர்கள் மேலோர் இருக்கின்றீர். வெஞ்சினமேன் கொள்கிலரோ? வேலோர் என உடைய வேந்தர் பிணிப்புண்டார். இங்கிவர் மேல் குற்றம் இயம்ப வழி இல்லை. மங்கியதோர் புன்மதியாய் மன்னர் சபைதனிலே என்னை பிடித்திழுத்தே ஏச்சுக்கள் சொல்கிறாய். நின்னை எவரும் நிறுத்தடா என்பதிலர். என் செய்கேன் என்றே இறைந்தெழுதாள். பாண்டவரை மின்சை கதிர்விழியால் வெண்ணோக்கு நோக்கினாள். மற்றவர்தாம் முன்போல் வாயிழந்து சீர்குன்றி பற்றைகள் போல் நிற்பதனை பார்த்து வெறிகொண்டு தாதியடி தாதி என துச்சாதனன் அவளை தீதுரைகள் கூறினான். கர்ணன் சிரித்திட்டான். சகுனி புகழ்ந்தான். சபையினோர் வீற்றிருந்தார். தகுதி உயர் வீட்டுமனும் சொல்கின்றான். தையலே சூதாடி நின்னை உதிட்டிரனே தோற்றுவிட்டான். வாதாடி நீ அவன்றன் செய்கை மறுக்கின்றாய். சூதிலே வல்லான் சகுனி தொழில் வலியால் மாதரசே நின்னுடைய மன்னவனை வீழ்த்திவிட்டான். மற்றதனில் உன்னை ஒரு பந்தயமா வைத்ததே குற்றம் என்று சொல்கிறாய். கோமகளே, பண்டயுக வேத முனிவர் விதிப்படி நீ சொல்லுவது நீதமென கூடும் நெடுங்கால செய்தியது. ஆணொடு பெண் முற்றும் நிகரெனவே அந்நாளில் பேணி வந்தார். பின்னாளில் இஃது பெயர்ந்து போய் இப்பொழுதை நூல்களினை எண்ணும் கால் ஆடவருக்கு ஒப்பில்லை மாதர். ஒருவன் தன் தாரத்தை விற்றிடலாம். தானமென வேற்றுவர்க்கு தந்திடலாம். முற்றும் விளங்கு முறைமையன்றி வேறில்லை. தன்னை அடிமையென விற்ற பின்னும் தருமன் நின்னை அடிமையென கொள்வதற்கு நீதியுண்டு. செல்லு நெறியறியார் செய்கை இங்கு பார்த்திடிலோ கல்லும் நடுங்கும் விலங்குகளும் கண்புதைக்கும். செய்கை அநீதி என்று தேர்ந்தாலும் சாத்திரந்தான் வைகு நெறியும் வழக்கமும். நீ கேட்பதனால் ஆங்கவையும் நின் சார்பில் ஆகா வகையுரைத்தேன். தீங்கு தடுக்கும் திறமிலேன் என்றந்த மேலோன் தலைகவிழ்ந்தான். மெல்லியலுஞ் சொல்லுகிறாள். சால நன்கு கூறினீர் ஐயா. தரும நெறி பண்டோர் ராவணனும் சீதை தன்னை பாதகத்தால் கொண்டோர் வனத்திடையே வைத்து பின் கூட்டமுற மந்திரிகள் சாத்திரிமார் தம்மை வரவழைத்தே செந்திருவை பற்றி வந்த செய்தி உரைத்திடுங்கால் தக்கது நீர் செய்தீர். தருமத்துக்கு இச்செய்கை ஒக்கும் என கூறி உகந்தனராம் சாத்திரிமார். பேயரசு செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் மாயமுணராத மன்னவனை சூதாட வற்புறுத்தி கேட்டதுதான் வஞ்சனையோ நேர்மையோ முற்படவே சூழ்ந்து முடித்ததொரு செய்கையன்றோ? மண்டபம் நீர் கட்டியது மாநிலத்தை கொல்லவன்றோ? பெண்டிர் தமையுடையீர் பெண்களுடன் பிறந்தீர் பெண் பாவமன்றோ? பெரிய வசை கொள்வீரோ? கண் பார்க்க வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டால் அம்பு பட்ட மான் போல் அழுது துடிதுடித்தாள். வம்பு மலர் கூந்தல் மண்மேற் புரண்டு விட தேவி கரைந்திடுதல் கண்டே சில மொழிகள் பாவி துச்சாதனனும் பாங்கிழந்து கூறினான். ஆடை குலை உற்று நிற்கிறாள். அவள் ஆவென்றழுது துடிக்கிறாள். வெறும் மாடு நிகர்த்த துச்சாதனன் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கிறான். இந்த பீடையை நோக்கினன் வீமனும் கரை மீறி எழுந்தது வெஞ்சினம். துயர் கூடி தருமனை நோக்கியே அவன் கூறிய வார்த்தைகள் கேட்டீரோ? சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு. சூதிர் பணயமென்றே அங்கோர் தொண்டச்சி போவதில்லை. ஏது கருதி வைத்தாய் அன்னே யாரை பணயம் வைத்தாய்? மாதர் குலவிளக்கை அன்பே வாய்ந்த வடிவழகை பூமி அரசரெல்லாம் கண்டே போற்று விளங்குகிறான். சாமி புகழனுக்கே வெம்போர் சண்டன பாஞ்சாலன்
அவன் சுடர் மகளை அன்னே ஆடி இழந்து விட்டாய், தவறு செய்து விட்டாய் அன்னே, தருமம் கொன்று விட்டாய், சோரத்திற் கொண்டதில்லை அன்னே, சூதிர் படைத்ததில்லை, வீரத்தினார் படைத்தோம், வெம்போர் வெற்றியினார் படைத்தோம், சக்கரவர்த்தி என்றே மேலாம் தன்மை படைத்திருந்தோம், பொக்கென ஓர்கணத்தே எல்லாம் போக தொலைத்து விட்டாய், நாட்டை எல்லாம் தொலைத்தாய் அன்னே, நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எமை அடிமை செய்தாய், மேலும் பொறுத்திருந்தோம், துருபதன் மகளை திட்ட துயினன் உடன்பிறப்பை இருபகடை என்றாய், ஐயோ இவர்க்கடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என வீமன் சகதேவனிடத்தே சொன்னான். இதை கேட்டு வில்விஜயன் எதிர்த்து சொல்வான். மனமாற சொன்னாயோ வீமா, என்ன வார்த்தை சொன்னாய், எங்கு சொன்னாய், யாவர் முன்னே, கணமாறும் துருபதனார் மகளை சூது களியிலே இழந்திடுதல் குற்றமென்றாய், சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய், தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தருமம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான், கருமத்தை மென்மேலும் காண்போம், இன்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும், தருமத்தை அப்போது வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டீவம் அதன் பேரென்றான். அண்ணனுக்கு திரள் வீமன் வணங்கி நின்றான். அப்போது விகர்ணன் எழுந்து அவை முன் சொல்வான். பெண்ணரசி கேள்விக்கு பாட்டன் சொன்ன பேச்சதனை நான் கொல்லேன், பெண்டிர் தம்மை என்ன மதில் விலங்கெனவே கணவரெண்ணி ஏதெனிலும் செய்திடலாம் என்றான் பாட்டன். வண்ணமுயர் வேத நெறி மாறி பின்னால் வழங்குவதின் நெறி என்றான். வழுவே சொன்னான். எந்தையர்தாம் மனைவியரை விற்பதுண்டோ, இதுகாரும் அரசியரை சூதிர் தோற்ற விந்தையை நீர் கேட்டதுண்டோ, விலைமாதற்கு விதித்ததையே பிற்கால நீதிக்காரர் சொந்தமென சாத்திரத்தில் புகுத்திவிட்டார், சொல்லளவேதான் ஆனாலும் வழக்கந்தன்னில் இவ்விதம் செய்வதில்லை, சூதர் வீட்டில் ஏவர் பெண் பணயமில்லை என்றும் கேட்டோம், தன்னை இவன் இழந்தடிமை ஆன பின்னர் தாரமேது வீடேது, தாதனான பின்னையும் ஓர் உடைமை உண்டோ என்று நம்மை பெண்ணரசு கேட்கின்றார் பெண்மை வாயால். மன்னர்களே, கழிப்பதுதான் சூதென்றாலும் மனுநீதி துறந்திங்கே வலிய பாவந்தன்னை இருவிழி பார்க்க வாய்ப்பேசீரோ, தாத்தனே நீதி இது தகுமோ என்றான். இவ்வாறு விகர்ணனும் உரைத்தல் கேட்டார். எழுந்திட்டார் சில வேந்தர், இறைச்சலிட்டார். ஒவ்வாது சகுனி செய்யும் கொடுமை என்பார், ஒரு நாளும் உலகிதனை மறக்காதென்பார், எவ்வாறு புகைந்தாலும் புகைந்து போவீர், ஏந்திழையை அவைக்களத்தே இகழ்தல் வேண்டாம், செவ்வானம் படர்ந்தார் போல் ரத்தம் பாய செருக்களத்தே தீருமடா பழிதென்பார். விகர்ணன் சொல்லை கேட்டு வில்லிசை கர்ணன் சொல்வான். தகுமடா சிறியாய் நின் சொல், தாரணி வேந்தர் யாரும் புகுவது நன்றென்றெண்ணி வாய்புதைத்திருந்தார், நீதான் மிகுமுறை சொல்லிவிட்டாய், விறகிலாய் புலனுமில்லாய், பெண்ணிவள் தூண்டல் எண்ணி பசுமையால் பிதற்றுகின்றாய், எண்ணிலா துரைக்கலுற்றாய், இவளை நாம் வென்றதாலே நன்னிடும் பாவமென்றாய், நானிலாய் பொறையுமில்லாய், கண்ணிய நிலைமையோராய், நீதி நீ காண்பதுண்டோ, மார்பிலே துணியை தாங்கும் வழக்கம் கீழடியார்க்கில்லை, சீரிய மகளுமல்லல் ஐவரை கலந்த தேவி, யாரடா பணியால் வாராய், பாண்டவர் மார்பிலேந்தும் சீரையும் கலைவாய், தையல் சேலையும் கலைவாய் என்றான். இவ்வுரை கேட்டார் ஐவர். பணிமக்கள் ஏவா முன்னன் தெவ்வர் கண்டஞ்சு மார்பை திறந்தனர், துணியை போட்டார். நவ்வியை போன்ற கண்ணால் ஞான சுந்தரி பாஞ்சாலி எவ்வழி உய்வோம் என்றே தியங்கினாள், இணைக்கை கோத்தாள். துச்சாதனன் எழுந்தே அன்னை துகிலினை மன்றிட யுரிதலுற்றான். அச்சோ தேவர்களே என்றலறிய விதுரனும் தரை சாய்ந்தான். பிச்சேரியவனைப் போல் அந்த பேயனும் துகிலினை உரிகையிலே உட்சோதியில் கலந்தாள். அன்னை உலகத்தை மறந்தாள், ஒருமையுற்றாள். ஹரி 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 என்றாள். கண்ணா அபயம் அபயம் என கபயம் என்றாள். கரியினு கருள் புரிந்தே அன்று கயத்திடை முதலையின் உயிர் மடித்தாய். கரிய நன்னிறமுடையாய் அன்று காளிங்கன் தலைமிசை நடம் புரிந்தாய். பெரியதோர் பொருளாவாய் கண்ணா, பேசரும் பழமறை பொருளாவாய்.
சக்கரமேந்தி நின்றாய் கண்ணா, சாரங்கம் என்றொரு வில்லை கரத்துடையாய். அச்சர பொருளாவாய் கண்ணா, அக்கார அமுதுண்ணும் பசுங்குழந்தாய். துக்கங்கள் அழித்திடுவாய் கண்ணா, தொண்டர் கண்ணீர்களை துடைத்திடுவாய். தக்கவர் தமை காப்பாய், அந்த சதுர்முக வேதனை படைத்து விட்டாய். வானத்துள் வானாவாய், தீ மண் நீர் காற்றினில் அவையாவாய். மோனத்துள் வீழ்ந்திருப்பார் தவ முனிவர்தம் மகத்தினில் ஒளிர்தருவாய். கானத்து பொய்கையிலே தனி கமலமென் பூமிசை வீற்றிருப்பாள். தானத்து ஸ்ரீதேவி அவள் தாளினை கை கொண்டு மகிழ்ந்திருப்பாய். ஆதியில் ஆதியப்பா கண்ணா, அறிவினை கடந்த விண்ணக பொருளே, சோதிக்கு சோதியப்பா என்றன் சொல்லினை கேட்டருள் செய்திடுவாய். மாதிக்கு வெளியினிலே நடுவானத்திற் பறந்திடும் கருடன் மிசை, சோதிக்குள் ஊர்ந்திடுவாய் கண்ணா, சுடர் பொருளே பேரடர் பொருளே. கம்பத்தில் உள்ளானா அடா, காட்டுன்றன் கடவுளை தூணிடத்தே, வம்புரை செய்யும் மூடா என்று மகன்மிசை உருமிய தூணுதைத்தான். செம்பவிர் குழலுடையான் அந்த தீயவள் நிரணியன் உடல் பிளந்தாய். நம்பி நின்னடி தொழுதேன், என்னை நான் அழியாதிங்கு காத்தருள்வாய். வாக்கினு கீசனையும் நின்றன் வாக்கினில் அசைத்திடும் வலிமையினாய். ஆக்கினை கரத்துடையாய் என்றன் அன்புடை எந்தை என்னொருட்கடலே, நோக்கினிற் கதிருடையாய் இங்கு நூற்றுவர் கொடுமையை தவிர்த்தருள்வாய். தேக்குனல் வானமுதே இங்கு சிற்றிடை ஆட்சியில் வெண்ணெயுண்டாய். வையகம் காத்திடுவாய் கண்ணா, மணிவண்ணா என்றன் மனச்சுடரே. ஐயனின் பதமலரே சரண், ஹரிஹரி ஹரிஹரி ஹரி என்றால் பொய்யர்தன் துயரினை போல், நல்ல புண்ணிய வானர்தம் புகழினை போல், தையலர் கருணையை போல், கடல் சலசல திரிந்திடும் அலைகளைப் போல், பொன்னொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்திற் பெருகுதல் போல். கண்ணபிரான் அருளால் தம்பி கழற்றிட கழற்றிட துணி புதிதாய். வண்ண பொற்சேலைகளாம் அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே, எண்ணத்தில் அடங்காவே அவை எத்தனை எத்தனை நிறத்தனவோ. பொன்னிழை பட்டிழையும் பல புது 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 புதுமைகளாய். செந்நீர் கை குவித்தால் அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்றே, முன்னிய ஹரிநாமம் தன்னில் மூலுணர் பயனுலக அறிந்திடவே. துண்ணிய துகிர்கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாதனன் வீழ்ந்து விட்டான். தேவர்கள் பூச்சொரிந்தார் ஓம் ஜெய ஜெய பராசக்தி என்றே. ஆவலோடு எழுந்து நின்று முன்னை ஆரிய வீட்டுமன் கைதொழுதான். சாவடி மரவரெல்லாம் ஓம் சக்தி 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 என்று கரங்குவித்தார். காவலின் நெறிபிழைத்தான், கொடி கடியற உடையவன் தலைகவிழ்ந்தான். வீமன் எழுந்துரை செய்வான் இங்கு விண்ணவரானை, பராசக்தி ஆனை. தாமரை பூவினில் வந்தான் மறை சாற்றிய தேவன் திருக்கழலானை. மாமகளை கொண்ட தேவன் எங்கள் மரபுக்கு தேவன், கண்ணன் பதத்தானை. காமனை கண்ணழலாலே சுட்டு காலனை வென்றவன் பொன்னடி மீதில், ஆணையிட்டு இத்துரை செய்வேன் இந்த ஆண்லா துரியோதனன் தன்னை. பேணும் பெருங்கடல் ஒத்தால் எங்கள் பெண்டு திரௌபதியை தொடை மீதில் நானிற்று வந்திரு என்றான். இந்த மகனான் துரியோதனன் தன்னை மானற்ற மன்னர் கண்முன்னே என்றன் வலிமையினால் யுத்தரங்கத்தின் கண்ணே. தொடையை பிளந்துயிர் மாய்ப்பேன் தம்பி சூர துச்சாதனன் தனையுமாங்கே. கடைபட்டு தோள்களை பீப்பேன் அங்கு கல்லென ஊறும் இரத்தங்குடிப்பேன். நடைபெறும் காண்பீர் உலகீர் இது நான் சொல்லும் வார்த்தை என்றெண்ணிடல் வேண்டாம். தடையற்ற தெய்வத்தின் வார்த்தை இது சாதனை செய்க பராசக்தி என்றான். பார்த்தன் எழுந்துரை செய்வான் இந்த பாதக கர்ணனை போரில் மடிப்பேன். தீர்த்தன் பெரும்புகழ் விஷ்ணு எங்கள் சீரிய நண்பன் கண்ணன் கடலானை. கார்த்தடங் கண்ணியன் தேவி அவள் கண்ணிலும் காண்டிவ வில்லினும் ஆனை. போர்த்தொழில் விந்தைகள் காண்பாய் ஏ பூதலமே அந்த போதினில் என்றான். தேவி திரௌபதி சொல்வாள் ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன். பாவி துச்சாதனன் செந்நீர் அந்த பாழ் துரியோதனன் ஆக்கை இரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீதினில் பூசி நறுநை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான். இது செய்யும் முன்னே முடியேன் என்றுரைத்தாள். ஓம் என்றுரைத்தனர் தேவர். ஓம் ஓம் என்று சொல்லி உருமிற்று வானம். பூமி அதிர்ச்சி உண்டாச்சு விண்ணை பூழிபடுத்தியதான் சுடற்காற்று. சாமி தருமன் புவிக்கே என்று சாட்சி உரைத்தன பூதங்கள் ஐந்தும். நாமும் கதையை முடித்தோம். இந்த நானிலம் முற்றும் நல்லின்பத்தில் வாழ்க.